வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. நிறைய பேருக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நிறைய பாத்தீங்கன்னா டயட்லாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி என்ன மாதிரிலாம் உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். இதற்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லயே நிறைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை பத்திய வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனலை பார்க்க வந்துருக்கேன். அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகள், இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியமான குழம்பு வகைகள், அது மட்டும் கிடையாதுங்க, பொரியல், சூப்பு, இந்த மாதிரி நிறைய சமையல் குறிப்புகள் இருக்கும். அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உடல் எடையை குறைக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அதற்கரிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் தெரியாது. இப்ப நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய பூண்டு, இந்த பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இதுல குறைந்த கலோரி இருக்கு. பூண்டுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களா பாத்தீங்கன்னா உடல்ல தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க செய்யும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு துணையா இருக்கும். அப்ப டெய்லியும் ஒரு 5 பல் பூண்டு அந்த மாதிரி உடல்ல சேர்த்துட்டு வரலாம். அடுத்த முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஞ்சி. இந்த இஞ்சி சாப்பிடும்போது வயிற்றுல ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, வீக்கத்தையும் நீக்க செய்யும். இதுல தினம் இஞ்சி சாப்பிட்டுட்டு வருவதனால உடல் எடையை நல்லா வேகமா குறைக்கிறத பார்க்கலாம். அப்போ இஞ்சி எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஞ்சி சாறு, இஞ்சி ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இஞ்சி உடல்ல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, உடல் எடையும் குறைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டில நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. உடல் எடையை குறைப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். காலையில டீ குடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக லவங்க டீ குடிக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக லவங்க டீ குடிக்கலாம். இந்த லவங்க டீயை எப்படி தயார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லவங்க பட்டையை தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட எலுமிச்சம் சாறு சிறிதளவு சேர்த்து தேன் சேர்த்து நீங்க தாராளமா பருகலாம். இது உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை ஈஸியா கரைக்க செய்யும். அடுத்து மிளகாங்க. என்னது, மிளகா கூட உடல் எடையை குறைக்க உதவுமா அப்படின்னு தான் கேக்குறீங்க. இந்த மிளகாயில கலோரியோட அளவு கம்மியா இருக்கு. அதனால காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போதும் கலோரிகள் அதிகமா சேராது. இது உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது உதவும். அடுத்து மிளகு. மிளகுல இருக்கக்கூடிய பைப்ரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் என்ன பண்ணும், ஜீரண சக்தியை தூண்டும். அதனால உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் சேருவதை தடுக்கும். இப்ப மிளகு தண்ணீரையும் நீங்க தினமும் எடுத்துட்டு வரலாம். ஒரு சிட்டிகை மிளகு தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட தேன் சேர்த்து நீங்க தாராளமா பருகிட்டு வரலாம். அடுத்து கடுகுங்க. கடுகுல இருக்கக்கூடிய செலினியும் இது என்ன பண்ணா முறையா தைராய்டு செயல்பாட்டை தூக்குவிக்கும். இதனாலையும் உடல் எடையை குறைக்க செய்யும். முக்கியமா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு உடல் எடை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கடுகு உணவுல சேர்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு உடல் எடையை குறைக்க செய்யும். அடுத்து முட்டை. முட்டை அப்படின்னாவே புரதசத்து நிறைந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். உடலுக்கு தேவையான புரதம் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நிறைய சாப்பாடு நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படிங்கும் போது உடல் எடை கட்டுக்கோப்பா இருக்கும். ஸோ உடல் எடை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னா டெய்லி ஒரு முட்டையை தாராளமா இங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து தக்காளிங்க. எப்படி மிளகாயில குறைந்த அளவு கலோரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே போல தக்காளியிலே ரொம்ப குறைந்த அளவு கலோரிஸ் தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பசிக்கிற தன்மை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்காளி சூப்பு, அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ், இல்ல தக்காளி அப்படியே கூட கடிச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பசியும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உடல் எடையை கூட செய்யாது. அடுத்து மஞ்சள். என்னது, மஞ்சள் கூட உடல் எடையை குறைக்குமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமா, இந்த மஞ்சள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கும், அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மெட்டபாலிசத்தை சரி செய்யறதுலயும் இது நிறைய பங்கு இருக்கு. உடல் பருமன் போன்ற பல சிக்கலுக்கு சமாளிக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப உறுதுணையா இருக்குங்க. இந்த மஞ்சள் உடல் பருமனோட தொடர்புடைய அலர்ஜியை குறைக்க செய்யும். அதனால உடல் பருமன் ஆகாமலும் தடுக்கலாம். ஆக மொத்தத்துல நம்ம வீட்டுல சமையல் அறையில எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நீங்க உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சிருப்பீங்க. தினம் சிறிதளவு பூண்டு, லவங்கப்பட்டை டீ, அது மட்டும் கிடையாதுங்க, மிளகு டீ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உடல்ல நீங்க சேர்த்துட்டு வரும்போது இது எல்லாமே, அதாவது காரத்தன்மை கொண்ட உணவுகள் எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கணும் தன்மை கொண்டது. இதெல்லாம் நீங்க செய்யும்போது கண்டிப்பா உடல் எடையை குறைய செய்யும். அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியான எக்ஸசைஸ் செய்யும் போதும் உங்களுக்கு உடல் கட்டுக்கோப்பா இருக்கும்.
கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உடல் எடையை குறைக்கலாம், அதுக்கு நிறைய செலவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வீட்டில் நம்ம சமையல் அறையில் எளிதாக டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உடல் எடையை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனலில் நிறையா மருத்துவ குறிப்புகள்லாம் போட்டிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.